நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உரத்த சத்தமாய் சொல்லிக்கொண்டே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென், ஆமென். என்னுடைய நாட்கள் முழுவதும் உம்மையே நான் பாடுவேன், உம்மையே நான் புகழ்ந்து பாடுவேன் என்று சொல்லி உம்மையே எனக்கு முன்பதாய் நான் வைத்திருக்கிறபடினால ஆண்டவரே, என்னுடைய அடிகள் சறுக்குவதில்லை, என்னுடைய அடிகள் பிசங்குவதில்லை. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் நல்லா சத்தமா சொல்லுமே ஹல்லேலூயா. ஆமென். நல்லா இருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை சூப்பரா வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளை பார்ப்பதில் சந்தோஷம். ஆமென். அவர் எப்பொழுதும் அவர் நன்மை செய்கிறவர். ஆமென். அவரிடத்தில் தீமை இல்லை, அவரிடத்தில் அநீதி இல்லை. ஆமென். அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். அந்த பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். பாடுவோமா? ஹல்லேலூயா. சத்தமா பக்கத்தில் பார்த்துங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. பக்கத்தில் பார்த்து சுகமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. நல்லா இருக்கிறீங்களா? எல்லாருமே கேட்குறோமே, சுகமா இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மளை சுகமாய், தேவன் நம்மளை நடத்துகிறவர். ஆமென், ஆமென். பாடுவோம் அந்த பாடலை. எத்தனை பேருக்கு சந்தோஷமா நம்ம பாட்டு பாடலாம்? ஒரே ஒரு பாட்டு. ஆமென். பாடி அடுத்த காரியத்துக்கு கடந்து சொல்ல போகிறோம். பாடுவோம் அந்த பாடலை. நல்லா உற்சாகமா கரங்க தட்டி. கரம்பிடி உன்னை என்றும் நடத்திடுவா, கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவா. கரம்பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவா, கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவா. மறுபடியும் கரம்பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவா, கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவா. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவா, கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவா. சத்தமா கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நம்மளை நடத்தி வந்த விதங்களை நாம் நினைத்து பார்ப்போம். படுகுழியில் நீ விழுந்தாளோ, பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவா. பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவா. அக்கினியில் நீ நடந்தாளோ, எது உன்னை சேதப்படுத்த முடியாதே. அக்கினியில் நீ நடந்தாளோ, எது உன்னை சேதப்படுத்த முடியாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவா, கண்மணி போல் உன்னை என்றும். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவா, கண்மணி போல். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு பயந்திடாதே. எழும்பி நின்று பாடுவோமா? ஆமென். ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புரளுவதில்லை. ஆமென். எப்பேற்பட்டதான ஆறுகளை போல வெள்ளங்கள் கடந்து வந்தாலும் நம்மளுடைய தலைகளை மூழ்க வைக்க விடாதபடிக்கு
கர்த்தர் நம்மளை தூக்கி எடுக்கிறவர், ஆபத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிற நல்ல ஒரு ஆண்டவர். ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்று முன் மீது பொருளுவதில்லை. கடந்தாலும் அவைகள் என்று முன் மீது பொருளுவதில்லை. காரில் நடந்தாலோ பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக. ஓஹோ, கலங்கிடாதே, கர்த்தர் கரம். பக்கத்துல பார்த்து கலங்கிடாதே, தேத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு. பக்கத்துல பார்த்து கலங்கிடாதே. சொல்லுங்க, இது தேவ வாக்குத்தத்தமா இருக்கட்டுமே. இன்னொரு தடவை கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு. பயந்திடாதே, கரம் பிடித்து உண்மை என்றும் நடத்திடுவா. ஓ ஓ, கரம் பிடித்து உண்மை என்றும் நடத்திடுவா. பக்கத்துல பார்த்து கலங்கிடாதே, தேத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு. பயந்திடாதே. ஆமென். அல்லேலூயா. சர்ச்சில் வச்சு ஒரு வார்த்தை நீங்க ஒருத்தவங்களை சொல்றீங்கன்னா அது தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுப்பார். ஆமென். ஏன்னா தேவ பிரசன்னத்தினால நம்ம சொல்லுகிறோம். ஆமென். அல்லேலூயா. தேவ வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஆமென். தேவன் சொல்லிக்கிறார், நம்மளை கலங்குவதில்லை, ஆண்டவர் கலங்க விடுவதில்லை. ஆமென். பக்கத்தில் பார்த்து, நீங்க கலங்க மாட்டீங்க. உங்க சூழ்நிலைகள் கலங்குற மாதிரி இருந்தாலும், வெள்ளம் எழும்பி வந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். ஆமென். அதனால பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். ஆமென். ஆமா, அதனால பக்கத்துல நீங்க என்ன செய்யலாம்? கை கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு. ஆமென். பாடுவோமா? கடைசியாக பாடுவோமா? 1 2 3 4. கலங்கிடாதே, தேத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு. ஓஹோ, கலங்கிடாதே. செய்வோமா? வெக்கப்பட வேணாம். மறுபடியும் கலங்கிடாதே, தேத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு. பயந்திடாதே. ஆறுகளை நீ கடந்தாலோ அவைகள் என்று முன் மீது பொருளுவதில்லை. ஆறுகளை ஓ காரிருளில் நடந்தாலோ பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. பாதைக்கு வெளிச்சமாக. ஓ ஹல்லேலூயா. எப்படி நல்ல வார்த்தை பாருங்க. காரிருள்ள நீங்க நடந்தாலும் உங்களுக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருப்பார். பக்கத்தில் பார்த்து, உங்களுக்கு பாதைக்கு அவர் தான் வெளிச்சமா இருக்க போகிறார். பிரைட்டான ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமே ஆமே. நல்லா இப்படி செய்யுங்க பார்ப்போம். வெளிச்சம். ஆமா, அந்த லைன் பாடும் ஃபுல்லா நம்ம அந்த வெளிச்சத்தை காட்டுவோம். ஆமே. அவர் ஒளியானவர். ஆமே. கர்த்தர் படைப்புலையும் அந்த ஒளிக்கு சம்பந்தம் இருக்கிறது. ஆமே. படைத்ததில்லை, மனுஷனை படைச்சுக்கிறார். மனுஷனை படைக்கும் போது கர்த்தர் சொல்லிக்கிறார் மத்தேயுல, உன்னுடைய முழு சரீரத்துக்கும் கண் விளக்காய் இருக்கிறது. வெளிச்சம் வெளிச்சம் தான். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி நம்ம அப்படியே கண்களை மூடி நம்ம ஆராதிக்க போறோம். ஓ ஆறுகளை நீ கடந்தாலோ அவைகள் என்று முன் மீது பொருளுவதில்லை. சத்தமா தேவ பிள்ளைகளே. ஓ ஆறுகளை நீ கடந்தாலோ அவைகள் என்று முன் மீது பொருளுவதில்லை. காரிருளில் நீ நடந்தாலோ பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவா. கண்மணி போல் கண்களை மூடி சொல்லுவமா, கரம் பிடித்து என்னை என்றும் நடத்திடுவா. கண்மணி போல் கலங்கிடாதே, தீர்ந்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு. பயந்திடாதே. அப்படி
அப்படியே வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி எல்லா சின்ன பிள்ளைகளிருந்து பெரியவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொண்டு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர் நீங்க சொல்லுகிற ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிற தேவனா இருக்கிறார். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து ஏசப்பா உம்மை துதிக்கிறேன். இயேசுவே உம்மை உயர்த்துகிறேன். ராஜரீகம் பண்ணுகிற தேவனே உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே பெரிய தேவ, நீர் நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர், நீர் எனக்கு போதுமானவர். உம்முடைய தயவு பெரிய தயவு ஆண்டவரே. இன்றைக்கு உம்மைக்கு நேராக ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற எனக்கு கிருபை கிடைக்கட்டும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலிருந்து கிருபை கிடைத்தது போல இன்றைக்கு ஆண்டவரே தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்துல சொல்லுகிற ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் நீர் ஆண்டவரே பிரீதியா எண்ணுவீராக. இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். வாய்களை திறந்து யாக்கர பக்க ஷபல பல துனியாந்தலரபா. ஆமென். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் நல்லவர் 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 நல்லவர். இரட்சகரே உம்முடைய கிருபை போதுமானது ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களுக்கு போதுமானது. எங்களை ஆண்டவரே கலங்க விடாதபடிக்கு எங்களை தாங்குகிற உம்முடைய கிருபை உமக்கு ஆண்டவரே நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல மன நிறைவோடு ஸ்தோத்திரங்களை சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா. இந்த வாரம் ஃபுல்லா நம்ம சொல்லாம கூட இருந்திருக்கலாம். இந்த வாரம் கூட இவ்வளவு சத்தமா சொல்லாம இருக்கலாம். இந்த ஆலயத்துல தான் நம்ம சத்தமா ஆண்டவரை மனசார துதிக்க முடியும். இயேசுவே என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா. சுகம் தந்தீரே ஆராதனை. எல்லாரும் சத்தமா பார்த்து பாடுவோம். எல்லாத்தையும் பார்த்து கொள்வீங்களே. கரங்களை உயர்த்தி துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. ஆண்டவர் வரட்டும். ஓ நான் ஆராதிக்கிற இடத்துல ஆண்டவர் வந்து நிற்பார். வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா. ஆண்டவரே உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. அவர் கூட வந்து நிற்க போகிறார். துதிக்கின்ற போது இறங்கி வருகிறவர். எந்தெந்த இடத்துலெல்லாம் ஆண்டவரே என்று சொல்லுகிறோமோ, இயேசுவே என்று சொல்லுகிறோமோ, அவர் அந்த இடத்துல இறங்கி வருவார். எபினேசர் இறங்கி வருவார். தேவ பிள்ளைகளே,
போன வாரம் இருந்ததை காட்டிலும் இந்த வாரம் ஒரு பெரிய விசாலம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். காரணம், போன வாரம் நீங்க மாத்திரம் நடந்திருக்கலாம். இந்த வாரம் எபினேசர் உங்களுக்கு முன்பதாய் துதிக்கிற வேளையில, இயேசுவை என்று சொல்லுகிற வேளையிலே அவர் முன்பதாய் போய் நிற்கிறவராய் இருக்கிறார். எஸ் எஸ் விசுவாசிக்கிற பிள்ளைகள், என்னுடைய வாசல் விரிவாக்கப்படுகிறது, என்னுடைய ஸ்தானங்கள் விரிவாக்கப்படுகிறது என்று சொல்லி நினைக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆமென். என்னுடைய எபினேசர் முன்பதாய் இருக்கிறார். என்னுடைய இருளை விரட்டும்படியாக என்னுடைய வெளிச்சமான எபினேசர் எனக்கு முன்பதாய் வருகிறார். Thank you Jesus. பிள்ளைகளுடைய படிப்புல, வேலையில, குடும்பத்துல, எல்லா ஆண்டவரே காரியத்திலும் கர்த்தர் கூட துணையாய் இருப்பீராக. மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இதான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏரோது ராஜா அவன் யூதர்களை திருப்திப்படுத்துவதற்காக அங்கே இருக்கக்கூடிய கர்த்தருடைய சீசர்களை அடித்து கொன்று பிடித்து சிறையிலே அடைப்பதை வேலையாக வைத்திருந்தான். அவன் யாக்கோப்பை பிடித்து சிறைச்சேதம் செய்கிறான். ஆண்டவர் 3ஆம் நாள் பரமேறி மேலே போனதுக்கு பிறகு முதல் சீசன் கொலை செய்யப்படுகிறான் என்று சொன்னால் இந்த யாக்கோப்பு. இந்த யாக்கோப்பு யாருன்னா, யாக்கோப்பும் அவன் சகோதரன் யோவானும் அவர்கள் இருவரும் சகோதரர்கள். இயேசு கிறிஸ்துட்ட அவங்க அம்மா சொல்லும், ஒரு பையன் வலது பக்கமும் ஒரு பையன் இடப்பக்கமும் உட்கார்றதுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி கேட்ட பிள்ளைகள். இந்த சீசனை சிரச்சேதம் செய்த உடனே யூதர்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவன் ஏரோது ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இவனை பிடிச்சு சிரச்சேதம் செஞ்சதுக்கு பிறகு அடுத்த நிமிஷமே பேதுருவை பிடிச்சு அவனை வச்சிட்றாங்க உள்ள. பேதுருவை வச்சதுக்கு காரணம், பேதுருவை டைட் செக்யூரிட்டி கொடுத்து உள்ள சிறைச்சாலையில் வச்சிட்றாங்க. 2 முறை சிறையிலே இருந்து தப்பியவன் தான் இந்த பேதுரு. இந்த பேதுருவை சிறைச்சாலையிலே இருந்து அவர்கள் அடுத்த நாள் பஸ்கா பண்டிகை முடிந்ததற்கு பிறகு அவன் கழுத்தை சிறைச்சேதம் செய்வதற்காக நேரத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்போ ஒரு வழக்கிலே நான் ஆஜரானேன். அந்த வழக்கு என்னென்னா, ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே 37 வருஷம் சிறையில் இருந்தவனுக்கு ஆஜராகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போ மத்திய சிறைச்சாலையில் நான் சீஃப் கெஸ்ட்டாக உள்ளே போகிறப்ப ஒவ்வொரு அறையாக என்னை கூட்டு போய் காமிச்சாங்க. கைதி தப்பி ஓடினவனுக்கு தனி அறை, மனநோயாளிகளுக்கு தனி அறை, உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி செல், போக்சோ குற்றவாளிகளுக்கு தனியாக, எல்லா சிறை கைதிகள். இங்கே பேதுருவை பிடித்து சிறையிலே உள்ளே வைத்து 4 போர் சேவர்கள் தொடர்ந்து இருந்து கையிலே லீடிங் செயின் போட்டு அவன் தப்பிவிடக்கூடாது என்பதற்காக அங்கே ஏரோது ராஜா திட்டம் போடுகிறான். சங்கீதம் 34:15-16 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலை கேட்பதற்கு தயாராக இருக்கிறது, துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் வார்த்தை, கர்த்தர், காட் சீஸ் அவர் ட்ரையல்ஸ். நம்முடைய பிரச்சனைகளை உற்று பார்க்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை எப்படின்னா, நமக்கு பல காரியங்கள் நமக்கு வரும். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் இருக்காரா, நம்ம பிரச்சனையை கேட்குறாரா, பார்க்குறாரா, ஏன் நமக்கு இன்னும் விடியல் வரல, ஏன் எதற்கு என்பதை பல நேரங்களிலே $1,000,000 கொஸ்டினை நம் கண்களிலே வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, பல வார்த்தைகள்
7852 தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த வேத புத்தகத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 7852 தீர்க்க தரிசன வார்த்தைகள். நட்சத்திரங்கள் எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவிற்கு நமக்கு ஆண்டவருடைய வல்லமை உள்ள வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவைகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 55 இது 8வது வசனத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. முதல்ல பல நேரங்களில் நமக்கு யோசிப்போம், ஆண்டவர் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார், எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார், ஏன் அவருடைய சீசர் யாக்கோப்பை சிரச்சேதம் செய்ய அனுமதி கொடுத்தார், ஏன் பேதுருவை பிடிக்க இப்படி செய்திருக்கிறார் என்ற பல நேரங்களிலே நம் இதயத்திலே ஓடும். 40 லட்சம் மக்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் 10 வாதையை கொடுத்து அழைச்சிட்டு வர்றப்ப முணுமுணுத்து கொண்டிருந்தார். அந்த முணுமுணுப்பு நேரத்திலே ஆண்டவர் பல அற்புதங்களை அவர்களுக்கு சொன்னார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். யாத்ராகம் 14:14. நீங்கள் பார்க்கக்கூடிய எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தை நம் பிள்ளைகளுக்கு கொடுத்த தேவன் அவர் இப்பொழுதும் அதை உண்மை உள்ளவராக செய்து கொண்டிருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி ஜுவாலைகளுக்கும் ராஜாவின் கைகளுக்கும் நம்மை நீக்கலாக்கி விடுவிக்கிறவராயிருக்கிறார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தூதனை அனுப்பி அதன் வாயை கட்டி அதை சாட்சியாய் நிறுத்தக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமான தேவன் நம்மோடு இருக்கிறார். பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் ஊடுத்து நம் பிள்ளைகளை பகலிலும் இரவிலும் நடத்தி அழைத்து வரக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஆண்டவர் சொல்றதெல்லாம் do not be murmured. முணுமுணுக்காதீங்க. பிரச்சனையா முணுமுணுக்காதீங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீ சொல்லுங்க. எத்தனை வாக்கு தத்தங்களை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், எவ்வளவு ஆபத்து காலத்திலே உனக்கு எவ்வளவு உதவி நான் செய்திருக்கிறேன், நீ நினைத்து பார்க்கிறாயா என்று தேவன் கேட்கிறார். சங்கீதம் 136 ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடியது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானத்தை ஞானமாய் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களை பரப்பி பூமியை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலை ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பின்னாடி பார்த்தீங்கன்னா எகிப்திலே இருக்கக்கூடிய தலைச்சுவான்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோன் மன்னனிலிருந்து அந்த குதிரை படைகளை கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தி அழைத்து வந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்சமான யாவருக்கும் ஆகாரத்தை வழங்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை நம்ம சொன்னோம்னா தேவன் 100 மடங்குல 1000 மடங்கு நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அல்லங்க வசனத்துல சொல்றாரு ஆண்டவர், சங்கீதக்காரன் சொல்றாங்க, இருள சொல்லல, வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்பீர். ஹல்லேலூயா.
இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்கராரத்திற்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். 24 hours, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இதை டிவைட் பண்ணி தேவன் கொடுத்து விடுகிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தார். 24 hours protection தேவன் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட மாட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. 24 hours பாதுகாப்பு. சும்மா நம்ம தேவன் கிடையாது. பிரச்சனைகளை பார்ப்பார். ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்தில் அதற்காக யுத்தம் செய்து தம் பிள்ளைகளை கொண்டு வருவார். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தலைமுடி கூட கீழே விழாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரச்சனைகளை பார்க்கிற தேவன் மட்டுமல்ல, அதற்கு பதிலை தரக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை 12 தான் நான் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஏதொரு ராஜாவினுடைய சதி திட்டத்தின்படி அடுத்த நாள் அவனை கொலை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அங்கே நம்முடைய அப்படியே பேதுரு 5வது வசனம் 12:5 அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. நான் எப்பயுமே நீங்க ஞாபகத்தில் வச்சுங்க, வாழ்க்கையில உடனடி தீர்ப்பு உடனடி வெளியேற்றம் வரணும்னு சொன்னா சபையில செய்யக்கூடிய ஊக்கமான ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. சபையில செய்யக்கூடிய எந்த ஜெபமும் ஒருபோது வீணாறது. அதனாலதான் நீங்க சபை கூடி வருதலை விட்டு விடாது இருங்கள். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற தேவன் அந்த ஆராதனை பாஸ்டர் பாடிட்டு இருக்காருன்னு சொன்னா அந்த இடத்துல ஹீலிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அவர் ஆராதனை செய்துட்டு இருக்காருன்னா உங்களுக்காக ஆண்டவர் அங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆராதனை செய்துட்டு இருந்தார்னா உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஹல்லேலூயா. Worship brings victory. Prayer brings victory. தேவன் வல்லமையாய் 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 நம் பிள்ளைகளை எல்லா வகையிலும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். சபையில செய்யக்கூடிய ஜெபம் கார்ப்பரேட் பிரேயர், தட்ஸ் கால்டு கார்ப்பரேட் பிரேயர். அதுதான் ஆண்டவர் அங்கீகரித்து உடனடி ரிசல்ட்டை தரக்கூடியவர் தேவன். ஹல்லேலூயா. அதனால நீங்க எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி சபையிலே ஊக்கமாக ஜெபம். பல நேரங்களில் பல இது கூட வந்திருக்கும். ஆனா ஒருத்தருக்கு ஜெபம் செய்யறப்ப அங்க ஓப்பன் டோரை தேவன் திறந்து கொடுக்கிறார். திறந்த வாசல், யாரும் பூட்ட முடியாத திறந்த வாசல், ஒரு வெளிச்சத்தில் வெளிச்சம் தேவன் கொடுக்கிறார். நீங்க அடுத்த நாள்ல தூக்கு தண்டனை சிறைச்சேதம் செய்ய போறாங்க. ஒரு அத்தனை போட்டு தள்ளியாச்சு யாக்கோப. இங்கே இவனை பிடிச்சு அடுத்த நாள் பஸ்கா பண்டிகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம சாதாரண கொசுக்கடி கடிச்சாலே அன்னைக்கு தூங்குறது ரொம்ப சந்தேகப்பட்டு தூக்குவான். அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். ஹல்லேலூயா. பேதுரு அங்கே நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறான். ஏன்? அப்போஸ்தலர் நடவடிக்கையில 2 காரியம் நீங்க வீட்டுல போய் படிச்சுங்க. 4:3 அப்போஸ்தலர் நடவடிக்கை 5:18-19 ஆண்டவர் சொல்றாரு, இதே மாதிரி ஜெயில அவனை போட்டுருவாங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலை கதவுகளை திறந்து அவரை வெளியே வர சொல்லி, ஆண்டவர் நீ போய் எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தை சொல்லுப்பான்னு சொல்லி பேதுருவை வெளியே கொண்டு வந்துருவார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஏரோது ராஜா அந்த டீம் இந்த முறை இவனை வெளியே விடவே கூடாது.
போட்டே தள்ளிடணும் சொல்லி தயாராக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நம் தேவன் உலகத்தில் இருப்பவரிலும் என்னில் இருப்பவர் மிக பெரியவர். ஹல்லேலூயா. உங்க ப்ராப்ளம் பெருசு, ஆனா உங்க கடவுள் அதை விட பெருசு. ஹல்லேலூயா. யுவர் ப்ராப்ளம் இஸ் பிக், பட் யுவர் காட் இஸ் பிக்கர். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். ஆனா கவலை எல்லா நேரத்திலும் சாத்தான் கொண்டு வர விதப்பான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கு வரான். ஆனா நானோ பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ணத்தையும் ஜீவனையும் கொடுக்கத்தான் வந்திருக்கிறவர் நம் தேவன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவன் கம்ப்ளீட்டா ஜெயில உள்ள இருக்கிறப்ப இவன் அங்க சபையில நிம்மதியா தூங்கி படுத்து கிடக்கிறான். தூங்குறப்ப அவனுக்கு ஒரு வசனத்தை தேவன் சொல்லியதை அவன் நினைத்து வைத்திருக்கிறான். அதனாலதான் நியூ இயர்ல ஏதாவது ஒரு கார்டு கொடுத்தா நம்ம பாதி பேர் தூக்கி குப்பையில போட்டிருப்போம், பாதி பேர் அதை எடுத்து என்னைக்கே மறந்தே போயிருப்போம். ஆனா இவன்கிட்ட இயேசு வந்து உயிரோடு இருக்கிறப்ப ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். அந்த வார்த்தையை அவன் பிடித்து கொண்டான். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு வருதுன்னு சொன்னாங்க, அந்த வார்த்தையை ஒருத்தர் இதயத்துல வச்சுட்டான்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில நான் படிக்கிறப்போ ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்தார். இந்த சபைக்கு அவர் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை விடுவிப்ப, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. இதுதாங்க இன்னைக்கு எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யூ ஆஸ்க் காட். கடவுள்கிட்ட டைரக்டா கேளுங்க, தென் சபைக்கு வந்து கேளுங்க. ஆண்டவர் பதில கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு மிக முக்கியம். இங்கே அவனுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின், இயேசு கொடுத்த வாக்கு தத்தத்தின் வார்த்தை யோவான் 21:18 அந்த வாக்கு தத்தத்தை அவனுக்கு தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வார்த்தை? நடுவுல மட்டும் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீ முதிர் வயதுள்ளாகும் போது உன் கையை நீட்டுவாய். நீ முதிர் வயதில் ஆகும் போது உன் கையை நீட்டுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கொஞ்சம் வயசுல சாக மாட்ட, நல்லா வயசாகி, அதுக்கு மோசே மாதிரி 120 வயசு, ஆபிரகாம் மாதிரி, தாத்தா நம்ம நோவா மாதிரி பல வருஷம் நீ உயிரோடு இருந்தாப்பா சாவ, உன்னை எவனும் தொட முடியாது. இதை அப்படியே கையில வச்சுட்டான். ஹல்லேலூயா. இதை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நான் ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் சொல்றேன். இது நடந்தது இயேசு கிறிஸ்து உயிரோட 3ஆம் நாள் வந்து 40 நாள் நம்ம பிள்ளைகளோட இருந்து பரமேறி போய் அதுக்கு கடந்து நடந்த ஒரு சம்பவம். நமக்கு எப்பயுமே நம்ம பழைய ஏற்பாடு படிக்கிறப்பையும் புதிய ஏற்பாடு படிக்கிறப்பையும் ஒரு சில நேரங்களில் மண்டையில ஓடும். என்ன வரும்? இயேசு கிறிஸ்து அப்ப மட்டும்தான் செய்வாரா, இல்ல புதிய ஏற்பாடு கால அப்போஸ்தலர் காலத்துல மட்டும்தான் செய்வாரா? அப்படி நினைக்கவே வேண்டாம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நாம் கூப்பிட்ட உடனே வருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. அல்லேலூயா. தேவன் நம் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும், நம் பிள்ளைகள் பார்சியாலிட்டியே கிடையாது. சாமித்துறை கூப்பிட்டா ஒண்ணு, பாஸ்டர் கூப்பிட்டா ஒண்ணு, நீங்க கூப்பிட்டா ஒண்ணு. நோ, யாரு கூப்பிட்டாலும் சரி, மொமெண்ட், நீல் டவுன், முழங்கால் யுத்தத்தை நீங்கள் செய்கின்ற பொழுது நம் தேவன் பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்ய தொடங்கி விடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக தேவன் வைக்கிறார். இந்த நேரத்தில் நான் உண்மையான ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த பேதுரு சிறைச்சாலையில் இருக்கப்ப ஜாலியா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இது. அமெரிக்கன் காலேஜில் ஒருத்தர் வந்திருந்தார். அவன் பேர் யூன்.
சீன தேசத்துல இருக்கக்கூடிய அந்த யூன், அங்கெல்லாம் பைபிள் நமக்கு இஷ்டப்படி நம்ம ஜாலியாக படிக்க முடியாது. நமக்கெல்லாம் இன்னைக்கு எத்தனை வேத புஸ்தகங்களை அலர்ந்து ஒரு அற்புதமாக கொடுத்துட்டு இருக்காரு. நான் இந்த மாதம் மட்டுமே கிட்டத்தட்ட பல ஸ்டடி பைபிள் வாங்கினேன் உலகம் முழுவதும். என்னுடைய ஹாபி அது. என்னுடைய வக்கீல் தொழிலில் எவ்வளோ புஸ்தகம் வாங்குறேனோ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெஸ்ட் பைபிள் கமெண்ட்ரியை வாங்குறது என்னுடைய ஆசை, வாழ்நாள் ஆசை. அதே மாதிரி அங்கே சீன தேசத்தில் அந்த வேத புஸ்தகம் கிடைக்கல ஒரே ஒரு பாட்டு. இந்த பையனுடைய அப்பா, இந்த யூனோட அப்பா நோயாகி சாக கிடக்கிறான். அப்ப இந்த புஸ்தகம் உண்மையிலே காப்பாத்துதுன்னா நான் ஆண்டவரை ஏத்துக்கிறேன்னு அவனுடைய வார்த்தை. அவன் வேண்டான், படிக்கிறான், ஆண்டவர் குணப்படுத்துறார். 34 முறை சீன அரசாங்கம் அவரை பிடிச்சு காலை உடைச்சு உள்ள வச்சிருக்காங்க. ஏன்னா அவன் வந்து ஊழியம் பண்றாங்க, ஆண்டவருக்காக உண்மையா இருந்தான். அவனை உள்ள ஜெயில வச்சு லட்சக்கணக்கான போலீஸ், அந்த இராணுவம் அங்க இருக்கும் சீன தேசத்துல. உள்ள இவன் இருக்கான். அவங்க இராணுவம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இவனுக்கு இதை விட்டோம்னா இந்த வட்டம் ஓடிடுவாங்க, காலை உடைச்சிருவான், 2 காலையும். இவன் எப்படி தப்பிக்கிறான்னு பார்ப்போம்னு ஃபுல்லா அடிச்சு கிளியரா வச்சிருக்காங்க. ஆண்டவர் கர்த்தருடைய தூதன் இவன் வேண்டிட்டு இருக்கான் உள்ள. அமெரிக்க நாட்டு ஜனாதிபதியை அந்த சீன நாட்டுக்கு ஒரு வேண்டுகோள் கூட விடுறாங்க, அவனை வெளியே விடுங்க, ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. இவன் உள்ள இருக்கக்கூடிய இவன் வேண்டிட்டு இருக்கான். தூதன் வந்து காட்சி அளித்து அவனை அழைத்து வந்து ஒவ்வொரு பகுதியாய் கூட்டி கொண்டு வந்து வெளியே வந்து அவனை அழைத்து வேறு நாட்டுக்கே செல்லக்கூடிய வாய்ப்பினை தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. இது இப்ப நான் சொல்றேன். இது நான் சொல்லக்கூடிய சம்பவம் இப்பொழுது, இது எப்பயோ கிடையாது, எலிசா காலத்துல கிடையாது. அப்போஸ்தலர் பவுல் அந்த இருக்கக்கூடிய பேதுரு காலம் கிடையாது. ஆண்டவர் செஞ்ச இந்த கிருபை, இந்த இரக்கம் விடுவிச்சது இப்ப. இவன் அமெரிக்காவுக்கு போறான். அந்த ஜனாதிபதி பார்த்து ஆச்சரியப்படுறாரு. எப்படிப்பா நீ இப்படி தப்பிச்சு வந்தேன்னு கேட்கிறாரு. Not by might nor by power but my spirit. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்ற சேனைகளின் வார்த்தை என்னை காப்பாற்றி இங்கே நிறுத்தியிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க தயவு செய்து நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட்ல இந்த புக்கு 30 ரூபா தான். யூன் அவனுடைய புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி படியுங்கள். அவன் நான் சொன்னது கொஞ்சம் தான், ஏன்னா டாபிக் மாறி இருமேங்கிறக்காக நான் அவாய்ட் பண்றேன். அவன் ஏராளமாக சொன்னான். அப்புறம் ஜேசி ரெசிடென்சியில் அவரோட நான் கூட இருந்து பல வார்த்தைகள், பல அற்புதங்கள் ஆண்டவர் செய்ததை எல்லாம் சொன்னார். இதே அற்புதத்தை தேவன் நமக்கும் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவன் பாரபட்சம் இல்லாத தேவன், அற்புதத்தின் தேவன், வழி நடத்துகிற தேவன். நீ பார்த்தீங்கன்னா பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறப்ப தூதன் வரான். ட்ரெஸ் எடுத்துக்கோ, ட்ரெஸ்ஸை போடு, செப்பல் எடுத்துக்கோ, செப்பலை போடு, என் கூட வா, அப்படியே அவனை கூட்டு வரான். இவனுக்கு கனவா எதுன்னே இவனுக்கு தெரியல. 12 அப்போஸ்தலர் 12:6-7 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. அடுத்து நெக்ஸ்ட். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சின செப்பல் தொடுத்துக்கொள். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அடுத்த வசனம். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதை நினைத்தான். அல்லேலூயா. நீங்க ஏர்போர்ட்டுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க?
ரொம்ப பேர் போயிருக்கீங்க, வாழ்த்துக்கள். பெரிய ஸ்டார் ஹோட்டலில் உள்ளே போனீங்கன்னா, இப்போ வீடுகளே அப்படி வச்சுட்டாங்க. உள்ள நுழைஞ்சோடனே கதவு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு தெரியும். விட்டாலாச்சாரியார் படம் மாதிரி அது பாடு திறந்து போயிட்டே இருக்கும். பெரிய ஸ்டார் ஹோட்டல்லையும் சரி, பெரிய பெரிய இடங்கள்லாம் இன்னைக்கு வர அப்படி ஓடும். அது மாதிரி இவன் போகிற இடமெல்லாம் கபால் கபால் திறந்துக்கிட்டே அங்கே இருக்கிறவன் கண்ணெல்லாம் கட்டி, ஆண்டவர் அங்கே இருக்கிறவன் இராணுவத்தெல்லாம் அப்படியே நிற்க வச்சுட்டு, அங்கே இருக்கிற சிப்பாயெல்லாம் பேசாமல் இருக்க வச்சுட்டு அப்படியே அழைத்து வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதாங்க நம்ம தேவன். ஹல்லேலூயா. ஏன்பா யாக்கோப்புக்கு நடந்துச்சு, ஏன் இவனை காப்பாத்தினார்? ஏன் யாக்கோப்புக்கு நான் சிறைச்சேதத்தை அனுமதிச்சாரு, ஏன் இவனை விடுதலை பண்ணார்? அது மட்டும் இல்லை, 3 விஷயம் நீங்க வாழ்க்கையில எப்பயுமே நம்ம மறக்கக்கூடாது. யாத்திராகமத்துல 14வது வசனத்துல ஆண்டவர் பிள்ளைகளை அழைச்சிட்டு வர்றப்ப, அந்த இடத்துல அவங்கள கூட்டு வர்றப்ப அவன் மோசேகிட்ட சொல்லி, நீ உன் கோலை எடுத்து நீ பாட்டு போயிட்டே இரு, எல்லாமே உனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி ஆண்டவரே பிள்ளைகளுக்காக தண்ணீரை உரிச்சு சுவரா மாறி அழைச்சிட்டு வந்து அந்த இடத்துல தண்ணீரை திறந்து விட்டு, பார்வோன் மன்னனிலே இருந்து குதிரைப்படை வர செத்து மிதந்து அந்த இடத்துல மோசேய தலைவனா நிமிர்த்தி நிறுத்திய தேவன் இன்றும் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, ஆண்டவர் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்ம பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எப்பயுமே அவிவிசுவாசமா நாம் பேசிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவிவிசுவாசம் வாயில வரக்கூடாது. நேற்று ஒரு சாயந்தரம் ஒரு பெரிய மீட்டிங்ல பேச்சாளர்களுக்கான ஒரு கூட்டம் வச்சிருந்தாங்க. இப்போ நான் சொன்ன வார்த்தை, பெரிய பெரிய ஆட்கள் வந்திருந்தாங்க. பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ் வேர்ட்ஸ். காலையில் எந்திரிச்ச உடனே நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை, இங்கிலீஷில் சொல்றேன், அப்புறம் தமிழ்லையும் சொல்றேன். காலையில் எந்திரிச்ச உடனேயே ஒருத்தர் வந்து என்கிட்ட பெரிய ஒருத்தர் சொன்னார், நான் எந்திரிச்ச உடனே பேப்பரை படிப்பேன்னாரு. எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. எத்தனை கொலையை பார்க்க போறாரோ, எத்தனை கற்பழிப்பை பார்க்க போறாரோ மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன். எந்த மதமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் மற்ற எல்லாத்துலேயுமே இருக்கு. அதனால பயப்பட வேண்டியதே இல்லை. நம்ம யாரும் எஸ்கேப் ஆகி போக முடியாது. எதில் யாரை சொன்னாலுமே அது தேவனை குறிக்கக்கூடியது என்று நான் நினைக்கிறவன். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ் வேர்ட்ஸ் எது என்பதை அவர்களுக்கு சொன்னேன். ஐ ஆம் பிளஸட். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் சிக்னஸ் அண்ட் பாவர்ட்டி. நோயிலிருந்து எல்லாவற்றிலும் எனக்கு விடுதலை. ஐ ஆம் சைல்ட் ஆஃப் மோஸ்ட் ஹை காட். ஐ ஆம் காட்ஸ் மாஸ்டர்பீஸ். காட்ஸ் குட்னஸ் அண்ட் மெர்சி ஃபாலோ மீ ஆல் த டேஸ் ஆஃப் மை லைஃப். காட்ஸ் ஃபேவர் சரவுண்ட்ஸ் மீ லைக் எ ஷீல்ட். God is directing my steps. God has planned to prosper me, to give me a hope and strength. I am blessed in the mother city. I am blessed in the country. I am blessed where I go out, where I come out. நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இதுதான், இதை அங்கே இருக்கிறவரிடம் நாம் சொன்னோம். இதெல்லாம் வேத புஸ்தகத்திலிருந்து வந்த வார்த்தை. ஹல்லேலூயா. நம்ம உப்பு, வெளிச்சம், இருள அகற்றுறது எல்லாம் வேதத்திலே வரக்கூடியது. அதனாலதான் ஆண்டவர் நம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஜெபம் கூட வீணாகாது. அது குறிப்பா சபையில செய்யக்கூடிய ஜெபம் உடனடி ரிசல்ட், இம்மிடியட் ரிசல்ட், இன்ஸ்டன்ட் ரிசல்ட் தேவன் கொடுப்பதில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். வெளியே அவனை கொண்டு வந்து நின்ன உடனே இவன் கனவா நினவான்னு அவன் அப்படியே இருக்கான். உலகத்துல முழு முதல் இரவு ஜெபம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 12:12 தேவன் வைக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 12:12 தான் முதல் முழு இரவு ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். யாருன்னா இந்த உங்களுடைய இன்னொரு மகன் தான் செத்தது, அந்த யாக்கோபு.
அந்த வீட்டுக்கு வந்து அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹவுஸ் பிரேயர். முதல்ல எங்க ப்ரே பண்றாங்க? சபை. அதுதான் 5வது வசனம். 12:5 வந்து சபையில செய்யக்கூடிய ஜெபம் இது. 12:12 ஹவுஸ் பிரேயர்ல யாருக்காக ஜெபம் பண்றாங்க? கரெக்ட். பேதுரு ஜெயில இருந்து வெளியே வர்றதுக்காக அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. பேதுரு எங்க இருக்கான்? இப்ப எங்க இருக்கான்? அந்த வீட்டுக்கு முன்னாடி. ஜெயில இருந்து வெளியே ரிலீஸ் ஆகி ஆண்டவரை கொண்டு வந்து யார் வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று நான் இங்க இருக்கேன்னு சொல்லி கதவை தட்டுறான். ஹல்லேலூயா. இதாங்க நம்ம தேவன். ஹல்லேலூயா. எல்லாம் எதிர்மறையான சூழ்நிலைகள், நடக்கவே நடக்காதுன்னு சொல்லக்கூடியது. எந்த நோய்க்கு டாக்டர் உண்மையிலே நீங்க சொல்ல மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. லாஸ்ட் வீக் எனக்கு முதுகெல்லாம் பெயின். ஏன்னா தொடர்ந்து ஊருக்காக போயிட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டா எல்லாரும் டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லப்ப நான் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். என் தேவன் அவரே கியூர் பண்ணிடுவார், எனக்கு நம்பிக்கை உண்டு, என் வார்த்தைகளை வைத்து நான் குணமாவேன்னு சொல்லி எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு மெடிசன் எடுக்காம கம்ப்ளீட் கியூர். ஹல்லேலூயா. அதான் நம்ம தேவன். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருப்புள்ள பட்டயமாக தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஸ்பாட்ல இவன் போய் கதவை தட்டான். வீட்டுல ரோதைன்னு ஒரு பெண், அவ வந்து பார்த்துட்டு கனவா நினவான்னு அவளுக்கு தெரியல. என்னடா இவன் வந்து நிக்கிற மாதிரி தெரியறானேன்னு அங்க நிக்கிறான். 13வது வசனம் போடுங்க. 14, 13, 14. பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் வந்தான். அடுத்த வசனம், அவன் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறான் என்று அறிவித்தார். ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் நீ மென்டல் ஆயிட்ட, பிதற்றுகிறாய், ஏதோ உளர்ற, அவனே ஜெயில இருக்கான், டைட் செக்யூரிட்டி, எப்படி வர முடியும்னு இவங்க. அடுத்த வசனம், அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர் தான் என்று உறுதியாய் சாதித்தார். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கும் என்றார். அடுத்த வசனம், இன்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 6, 16, 17, 18 அங்க எல்லா படையும் சூழ்ந்து நிக்கிறப்ப எலியா தீர்க்கதரிசி அங்க இருப்பான். அவனுடைய வேலைக்காரன் வந்து ஐயா பெரிய படையே வந்து நிக்குதுன்னு சொல்லப்ப, கவலைப்படாத, பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். இவன் சொல்லப்ப எவ்வளவு பேர் இருந்தாங்க தெரியுமா? சொல்லு, சுமாரா எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? சும்மா சொல்லு, எவ்வளவு ஒரு பேர் சொல்லு, எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? 10 பேர்? எவ்வளவு பேர்? சைவ யாருமே கிடையாது. விசுவாசத்துல அவன் சொல்றான், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. அவன் சொல்லப்ப சைவை, அவன் சொல்லப்ப சைவை, ஆனா அவன் தேவனை நம்பில சொல்லியிருக்கான். அவன் தேவனை நம்பி சொல்லியிருக்கான். ஐ அண்ட் காட் பார்ட்னரா இருந்தா, நானும் கடவுளும் பார்ட்னரா இருந்தா நம்ம நினைச்சத 1000 மடங்கு 1,00,000 மடங்கு சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனாலதான் கணவன் மனைவி உறவிலேயே ஒருவர் 1000, இருவர் 10,000. ஹல்லேலூயா. அதாங்க பலம். கணவன் மனைவிக்கே இந்த புது தம்பதிகள் போயிட்டாங்களா, இருக்காங்களா? கணவன் மனைவி கல்யாணம் ஆனவங்க எங்க இருக்கேன் போயிருக்காங்க. ஓகே, ஒருவர் 1000, 2000, 2 பேர் 10,000. ஆனா இங்க பல லட்சம் பேர் குதிரைப்பட வெளியே நிக்குது. இவன் கதவை திறந்து பார்க்கிறான். எலிசா விண்ணப்பம் பண்றான் ஆண்டவர்கிட்ட, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். உடனே அந்த இடத்துல வேலைக்கார கண்களை திறந்து, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை அவன் கண்டான். ஹல்லேலூயா.
இவன் கூப்பிடப்ப, இவன் சொல்லப்ப ஒரு ஆள் கிடையாது. ஆனால் தேவன் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், வல்லமை உள்ள தேவன், நம்முடைய தேவன் பராக்கிரமசாலி. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தரக்கூடிய தேவன். அவரை நம்பி நாம் கேட்கும் பொழுது திறந்த வாசலை நமக்கு தருவார். ஆண்டவர்கிட்ட நம்ம சின்ன வேண்டுதல் கண்ணீரோடு நம்ம செய்கிறோம்னா, நீங்கள் தயவுசெய்து அவர்கிட்ட கண்ணீர் விட்டு ப்ரே பண்ணுங்க. நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட பிரார்த்தனை செய்யுங்க. ரிசல்ட் உடனடி, ஏற்ற வேலை. யூ வில் கெட் இட். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். ஒரு துளி நீர் கூட வேஸ்ட் ஆகாது. ஒரு துளி. மை சில்ட்ரன் ஆர் மைட்டி இன் த லேண்ட். ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவரின் சந்ததி என்று அழைக்கப்படும். நாம் கேட்கிறது எதா இருந்தாலும் சரி, சந்ததிகளை பெருக்கக்கூடியவர், ஆசீர்வாதத்தை தரக்கூடியவர், பெரிய படைகளை தரக்கூடியவர், இல்லாதவைகளை இருப்பதைப் போல செய்யக்கூடியவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. முதலிலே நாம் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிரும். அதுக்கு என்ன முதல் வார்த்தை பார்த்தோம்? ஆண்டவர் நம் பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிற தேவன். இரண்டாவது, விடைகளை தரக்கூடிய தேவன். இது ரெண்டு மட்டும் இருந்தா மட்டும் நம்ம தேவனுக்கு பிடிக்காது. மூணாவது ஒன்று இருக்கு. அதாவது மூணாவது நம்மளை டச் பண்ணியிருக்கான்ல, யாரு? ஏரோது. அவனை போட்டு தர்றது. துன்மார்க்கன், அதான் மூணாவது வசனம் நம்ம பார்த்தோமே. தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ணி கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஆரம்பம் அற்பமா இருக்கும், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். கர்த்தருக்கு விரோதமா ஞானம் இல்லை, புத்தி இல்லை, அறிவு இல்லை, எதுவும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்காக காத்திருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. ஒரு ஸ்டோரி வேத புஸ்தகத்துல முழுமையா ஆண்டவரை நம்பி ஜெயித்தவனுடைய வரலாறு ஒன்று உண்டு. யோசேபாத். 3 நாட்டு படைகள், அம்மோனியர்கள் 3 நாட்டு படைகள் சூழ்ந்திருக்கின்றன. கம்ப்ளீட் டீம். இவன் என்ன தெரியுமா செஞ்சான்? இவன் படம் மாதிரி 3 மடங்கு பெருசா இருக்கு. அவன் செஞ்ச முதல் வேலை, எல்லாரையும் நிக்க சொன்னான். எல்கேஜியிலிருந்து வயசான தாத்தா வர நிக்க சொல்லி, ஓவாசம் இருக்க சொல்லி, ஆண்டவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், நம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை அறிக்கையிட்டான். அடுத்தவன் என்ன தெரியுமா செஞ்சான்? மூணாவது, அவ்வளவு பெரிய இடத்துல எல்லாரையும் நிக்க வச்சு 2 நாளாகமத்திலே 20:12 அந்த வசனத்திலே அவன் சொல்லி இருக்கிறான். ஆண்டவரே, என் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கின்றன. என் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கின்றன. எங்கள் தேவனே, 20:12, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர் பல நேரங்கள் இதை சொல்லிட்டோம்னா டோட்டல் சரண்டர் ஆயிட்டா. இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இதுலயே 16, 15, 16 போடுங்க. 15, 16 வசனம்.
சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கடங்களாமலும் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதில்லை, தேவனுடையது. அல்லேலூயா. என்ன ஆகும் தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியம். 3 நாள் எங்க தூதன் வந்து சொல்லுவான், எங்க நிக்கணும், அவங்க எங்க வருவாங்க, நம்ம எப்படி ஜெயிக்கிறது, பிளான் போட்டு கொடுப்பார் ஆண்டவர். போட்டு சும்மா அப்படியே விட்டுறவர் கிடையாது. அந்த பிளான் படி அந்த ஸ்பாட்ல நிக்கிறப்ப இவன் என்ன செய்வான்னா, நம்ம இதுல ஒர்ஷிப் டீம் இருக்கு இல்லையா, நீங்க எல்லாம் பாடின ஒர்ஷிப் டீம், கொயர் டீம், யார் யாரெல்லாம் கொயர் டீம் கை தூக்குங்க. குட். அந்த கொயர் டீம் வந்து நிப்பாட்டிடும். எங்க வார்ல போர்க்களத்துல கொயர் டீமை நிப்பாட்டி ஒரு பாட்டை பாட சொல்லுவாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதை மட்டும் தாங்க சொல்லிட்டே இருப்பான். 3 நாட்டு படைகளும் அவன் வாள் எடுத்து அவங்களுக்குள்ளே அடிச்சு அவ்வளவு பேர் செத்து போயிருப்பான். ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு சின்ன இது கூட இல்லாம கம்ப்ளீட் விக்டரி, வித்தவுட் டேக்கிங் எனி ஸ்வார்ட், வித்தவுட் டேக்கிங் எனி ஆர்ம்ஸ், கம்ப்ளீட் விக்டரி. ஹல்லேலூயா. இதாங்க நம்ம தேவன். நம்ம சும்மா இருந்தப்போ அவரை மட்டும் நம்பிட்டு உண்மையா இருந்து உபவாசம் இருந்து, சிலதுக்கு உபவாசம் வேணும், சிலதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணி முழங்கால் போட்டாலே போதும். ஓப்பன் டோர். ஹல்லேலூயா. தேவன் கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். முதல்ல பார்த்தோம், கர்த்தர் நம் பிரச்சனைகளை பார்க்கிறவர். 2வது பார்த்தோம், கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். 3வது, God deals with our enemies. நாம் எதிரிகளை துவம்சம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி யாத்ராமத்துல பார்வோன் அத்தனை படைகள் பறந்து வந்துட்டு இருப்பான். முன்னாடி கடல், 2 பக்கமும் மலை, பின்னாடி திருப்பினா பல லட்சம் குதிரைப்படை. God will makes the way. டான் மூன் பாட்டே அதாங்க. God makes the way. வழிகளை திறந்து கொடுத்து பிள்ளைகளை அழைத்து சென்று இறுதி வெற்றியை கொடுத்து சுதந்திரிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இதுல என்ன செய்வான்னா, நமக்கே தெரியும், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அப்போஸ்தலர் நடவடிக்கை 16 இருக்கிறப்ப சிறைச்சாலையில உள்ள இருந்து அவங்கள வந்து கொல்றதுக்காக திட்டம் போட்டுட்டு இருக்கிறப்ப அவங்க 2 பேரும் பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க பெரிய அற்புதம் நடந்துச்சு. 16:26 அப்போஸ்தலர் நடவடிக்கை 16:26. அந்த 26 அவங்க ஜெபம் பண்ணப்ப அந்த சிறைச்சாலை சடுதி போல அங்க பெரிய மாற்றத்தை எடுக்கும். மனுஷ அப்போஸ்தலர் நடவடிக்கை 16:26. அதுல அந்த சிறைச்சாலை கதவுகள் திறக்கிறப்ப அந்த வார்டன் பயந்து போயிடுவான். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறதுக்கு 2 வெப்பன். அது என்ன வெப்பன் சொல்ல முடியுமா? அவங்க அந்த 2 பேரும் அப்போஸ்தலர் நடவடிக்கை இருக்கக்கூடிய பவுலும் சீலாவுக்கு 2 ஆயுதம் இருந்துச்சு. சொல்லுங்க, 2 ஆயுதம். எது? வெரி குட். துதி, ஆராதனை, துதி, ஜெபம். ஹல்லேலூயா. இதுதாங்க 2 வெப்பன். இந்த 2 வெப்பன் அங்க என்னாச்சு? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. 2 வெப்பன். பிரைஸ் அண்ட் வொர்ஷிப். 2 வெப்பன். அங்க வந்து ஜெயில மட்டும் தப்பிச்சுட்டா அந்த வார்டனுக்கு தூக்கு தண்டனை. அது யூத சட்டம். ஜெயில ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டா யூதன் சட்டப்படி அவனை கொன்றுவாங்க. அவன் ஜெயில அவன் தற்கொலை பண்ண போப்பதான் இவங்க சொல்லுவாங்க, நீ எதுவும் கவலைப்படாத, நீ சாக வேண்டாம், நாங்க தான் இருக்கோம், நீ பயப்படாதன்னு சொல்லி அப்ப அந்த வார்த்தையை சொல்லி நாங்களும் ரட்சிக்கணும்னு என்னன்னு சொல்லப்போதான் அந்த ரட்சிப்பை தேவன் அங்க பவுல் மூலமா அவங்களுக்கு கொடுப்பார். இதே மாதிரி இங்க தப்பிச்சு போனவொடனே ஏரோது ராஜா அந்த ஊரை விட்டே வேற ஊருக்கு போயிடறான். போய்
ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாமல் தானே பெரிய ஆள் மாதிரி காமிச்சிட்டு ராஜவஸ்திரம் தரிச்சு அங்கே போய் நின்று பெரிய அலப்பறை பண்ணுவான். ஆண்டவர் என்ன தெரியுமா 12 அப்போஸ்தலர் நடவடிக்கை 12 22 23 வசனங்களை படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 12 இல்லை நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதான் தேவன். அவன் எப்படி செத்தான்? புழுத்து. சாதாரணமாக கத்தியில குத்தி போறவன் கூட பிரச்சனை இல்லை, கழுத்தை துண்டை எடுக்கிறது கூட ஒன்றும் பிரச்சனை. நான் அப்படி 2-3 கேஸ் நடத்தியிருக்கேன். கழுத்து துண்டா எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணது, வயிற்றுல குத்தி குடல் எடுத்து மாலையா போட்டு ரோட்டில் போனது. ஆனால் அதெல்லாம் தாண்டி புழுத்து அவன் சாகுறான். எப்படி சாகுறான்? புழுத்து. ஆண்டவர் தொட்டா பிள்ளைகளை ஃபினிஷ்ட், கம்ப்ளீட் ஃபினிஷ்ட். நம் பிள்ளைகளை யார் ஒருவர் தொட்டாலும் என் கண்களையே தொடுவதை போல தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம தேவன். ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அதிசயம் மட்டும்தான் நம் தேவன் செய்வார், அற்புதத்தை மட்டும்தான் தேவன் செய்வார். முடியாது என்பதை தேவன் முடிக்கக்கூடியதை தேவன் செய்யக்கூடியவர். அசாத்தியங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக வைக்கிறார். இது மட்டும் இல்ல, கடைசி 24வது வசனம் அங்கே பார்க்கிறோம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. எங்க பிரச்சனை வருதோ அங்க மல்டிப்ளை பண்றவர் நம் தேவன். எங்கே நமக்கு அவமானம் நடக்குதோ தலையை உயர்த்துகிறவர் நம் தேவன். எங்கே நம்ம அசிங்கப்பட்டிருக்கோமோ அதே இடத்துல நமக்கு பாராட்டுகளை கொடுக்கிறது நம் தேவன். எல்லா வகையிலையும் ஆண்டவர் நம் பிள்ளைகளை அழைத்து அவர்கள் வாழ்விலே பிரசன்னத்தை காட்டி கட்டுகளை உடைத்து எப்பொழுதும் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா கட்டுகளையும் இயேசு இன்று நம்மை உடைக்கிறார். அல்லேலூயா. எந்த கட்டா இருந்தாலும் சரி, அது மரண கட்டா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த பயத்தின் கட்டா இருக்கலாம், பொருளாதார கட்டா இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம், ப்ரொமோஷனா இருக்கலாம், வேலையை நினைச்சு பயமா இருக்கலாம். தேவன் கட்டுகளை எப்படி பேதுரு சிறைச்சாலையின் கட்டுகளை உடைத்தார், அதே போல் நம் கட்டுகளை உடைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம் பிள்ளைகளை கண் இமை போல் பார்க்கக்கூடியவர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக தேவன் வைக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல அவருடைய வார்த்தையை நாம் உட்கொண்டிருக்கின்றவர்களாய் இருக்கிறோம். நம்மளுடைய ஜெபங்களை கேட்கிறவர், நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்க ஜெபங்களை கேட்கிற நல்ல ஆண்டவரே. கரங்களை ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எங்க ஜெபங்களை கேட்கிறவர். எஸ், நாங்க எங்க இருந்து ஜெபம் பண்ணினாலும் எங்க ஜெபத்தை நீர் தள்ளாம கேட்கிறவர் ஆண்டவரே. எங்களுடைய துதி பாடல்களை கர்த்தர் நின்று கவனிக்கிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே. ஏசப்பா, பேதுரு சிறைச்சாலையில இருந்து ஆண்டவரே துதித்து கொண்டிருந்த போது, ஆராதித்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவனுடைய ஜெபங்களை கேட்டவர் ஆண்டவரே. அவனை உற்று கவனித்தவர், அவனை பார்த்த தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்க எந்தெந்த சூழ்நிலைகள்ல எப்படியெல்லாம் இருக்கிறோமோ கர்த்தர் எங்களை ஆண்டவரே துதிக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபங்களை கர்த்தர் தள்ளாமல் கேட்கிறவரே. என் கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிறவரே, என் முழங்காலின் ஜெபத்தை கேட்கிறவரே. ஆமென். பதிலை கொண்டு வருவான். தானியேல் மூலமாய் பதில்கள் கொண்டு வரப்பட்டது போல, தானியேலுடைய ஜெபத்துல தேவன் பதிலை அனுப்பினதை போல எங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை அனுப்புகிறவர்
வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமே. என் ஜெபம் விருதாய் போகாது, என் கண்ணீர் விருதாவாய் போகாது. நான் அலைந்து தேவ சமூகத்துல வந்தாலும் அது விருதாவாய் போகாது. கர்த்தருக்காய் நிக்கிற என்னுடைய அலைச்சல்கள் விருதாவாய் போகாது. கர்த்தருக்காய் செய்கிற எதையும் வீணாய் விடுகிற அல்ல. கர்த்தர் அவைகளுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். எவன் நீர் பாய்ச்சுகிறானோ கர்த்தர் அவனுக்காய் கர்த்தர் நீர் பாய்ச்சப்படும் என்று சொன்ன தேவன் எனக்காய் ஒரு புதிய திருப்புமனையும் புதிய காரியங்களையும் செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய எதிராளிகளை கர்த்தர் நிர்மலமாக்குவார். தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் அநேக போராட்டங்கள் உண்டு. அநேக எதிரான சூழ்நிலைகள் மத்தியில தான் நம்ம வாழுகிறோம். நம்மளை எழும்ப விடாதபடிக்கு அநேக சூழ்ச்சிகள் தந்திரங்கள் நம்மளுக்கு விரதமாய் இருக்கும். எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகக்கூடாது என்று பார்வோன் எத்தனை திட்டங்கள் வைத்தாலும் கர்த்தர் எதிராளிகளை அவனுடைய வளர்ச்சிகளை கெடுக்க நினைக்கிற பார்வோனை கர்த்தர் தரைமட்டமாக்கினாரே. இன்றைக்கு நீ எந்த அளவுக்கு நினைக்கிறியோ உன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய எதிராளிகளை கர்த்தர் ஆண்டவர் நிர்மலமாக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, என்னை இம்மட்டுமாய் நேசிக்கிற தேவனே, என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் பார்த்துக் கொள்ளுகிற. யுத்தம் உன்னுடையது அல்ல, யுத்தம் என்னுடையது என்று சொன்ன தேவனே ஸ்தோத்திரகிறோம். இந்த வாரம் ஃபுல்லா எல்லா காரியத்தையும் கர்த்தர் சந்திங்க. தேவனுடைய நன்மைகள் பெருகட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் இந்த வாரம் உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய தேவ தூதனை அனுப்புங்க. ஆண்டவரே, பேதுருவுக்கு கர்த்தர் தேவ தூதனை அனுப்பினது போல இன்றைக்கு இந்த வாரம் ஃபுல்லா கர்த்தருடைய தூதனை அனுப்புங்க. ஒவ்வொரு காரியத்திலும் உடைய பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படட்டும். உடைய எல்லா தடைகள் மாறட்டும். அற்புதமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுமா, என் ஆத்மாவே என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.